Hello friends, welcome to my channel. This video sponsored by EduQuest. EduQuest ஒரு அமேசிங்கான பிளாட்ஃபார்முங்க. EduQuest என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அண்ட் ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் கோடிங் இது மாதிரி ஏகப்பட்ட நல்ல நல்ல கோர்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. EduQuest ஒரு அருமையான பிளாட்ஃபார்முங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காம போய் EduQuest விசிட் பண்ணி பாருங்க. Thank you. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தயிர் சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சிம்பிளான மெத்தடில் குயிக்காக, அதுவும் போக ரொம்பவுமே டேஸ்ட்டாக எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டுங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை ஒரு அளவுக்கு ஸ்லைஸாக நறுக்கி அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா, லைட்டாக கருவேப்பந்தலை, இஞ்சியை நல்லா தட்டி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கைவிடாமல் கிளறிடுங்க. கிளறி விட்டுட்டு சாதம் ஆட் பண்ணிடுங்க. சாதம் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிர் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சாதம் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூட தயிர் சேர்த்துக்கலாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாதம் கட்டி இல்லாமல் நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்ச தயிர் ஆட் பண்ணிடலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் ஆட் பண்ணால் எங்கே பால் வாசம் வரும் அப்படிங்கிற கவலையே வேண்டாங்க. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் தயிர் சாப்பாட்டுக்கு. அவ்வளோதாங்க. மாதுளம்பழத்தை ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி தழையை லைட்டாக தூவி விட்டால் நம்ம தயிர் சாதம் ரெடி. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.